Hello students, good evening pa. Welcome to your Speak Biology Tamil. நாம இன்னைக்கு என்ன பார்க்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்க நீட்ல இருக்கக்கூடிய லெசன்ல லிவிங் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நாம வீடியோ போட்டாச்சு. அதுக்கு 5 வீடியோ போட்டுருக்கோம் நாம. அடுத்து அது பாட்னி ரிலேட்டடா அது பார்த்தாச்சு. அடுத்து சுவாலஜி ரிலேட்டடா பார்ப்போம்னு சொல்லிட்டு அனிமல் கிங்டம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது பார்த்துட்டு அடுத்த சாப்டர் வேற சாப்டர் போகலாம். ஏன்னா கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரியே பார்க்கறேன்னா சோ இப்போ நம்ம சுவாலஜி ரிலேட்டடா அனிமல் கிங்டம் அப்படிங்கற இந்த சாப்டர் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த அனிமல் கிங்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விலங்கு உலகம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. இதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லா அனிமல்ஸுமே பாத்தீங்கன்னா ஆல் அனிமல்ஸும் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருப்பாங்க, ஒவ்வொரு அமைப்புல இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அனிமல்ஸோட பாடியிலையும் அந்த செல்லுலார் அந்த டிஷ்யூ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு அமைப்புல காணப்படுது அப்படின்னாக்க நம்ம இந்த வேர்ல்டுல பாத்தீங்கன்னாக்க மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இது வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாத்தையுமே நம்ம வகைப்படுத்தி வைக்கணும், கிளாசிஃபை பண்ணி வைக்கணும். அந்த கிளாசிஃபை பண்றதுக்காக தான் பயன்படக்கூடியது பாத்தீங்கன்னாக்க இந்த அனிமல் கிங்டம் விலங்குகளத்துல அந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்ல. எப்படி அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வகைப்படுத்துறாங்க, நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து அதை எப்படி வகைப்படுத்தி ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஒவ்வொரு தொகுதியில பிரிச்சு வச்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னாக்க பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்ன பண்றாங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ். அதாவது அனிமல்ஸ் எதை பொறுத்து உங்களுக்கு வகைப்படுத்துறாங்கன்னாக்க அந்த அனிமல்ஸ்ல அதோட ஸ்ட்ரக்சர், அதுல செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அடுத்தது அதோட பாடியோட சிமெட்ரி, சமச்சீர் அமைப்பு, ஆர சமச்சீர்ல இருக்குதா அல்லது இருபக்க சமச்சீர்ல இருக்குதா அப்படிங்கறத பொறுத்து வகைப்படுத்துவாங்க. நேச்சர் ஆஃப் சீலம், உடற்குழி, ஓகேவா? உடற்குழி உடையதா, உடற்குழி அற்றதா அல்லது கோழியான உடற்குழி உடையதா அப்படிங்கறத பொறுத்து இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க, வகைப்படுத்துவாங்க. அடுத்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ், ஓகேவா? செரிமான மண்டலம், ஓகேவா? அதாவது ஆனஸ் வந்து மவுத் ஓப்பனிங், ரெண்டு ஓப்பனிங் இருக்கா, கம்ப்ளீட்டா டைஜஸ்டிவ் சிஸ்டமா, இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமா அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டமே இல்லையா அப்படிங்கறத பொறுத்து என்ன பண்ணணும், ஆர்கனிசத்தை நீ வகைப்படுத்தணும். நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டமா, ஓபன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டமா, சுற்றோட்ட மண்டலம் அதை பொறுத்து வகைப்படுத்தணும். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஓகேவா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா, செக்சுவல் ரீப்ரொடக்ஷனா அதை பொறுத்து என்ன பண்றாங்க, இந்த விலங்குகளை வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம், மொத்தம் 16 ஃபைலம் படிப்போம். லிங்கத்த டேட்டாவை பார்த்து கார்டேட்டா ஒன்று 11 ஃபைலம் இருக்கு. இந்த 11 ஃபைலத்திலையும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸையும் என்ன பண்றாங்க, அந்த இந்த இதை ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா இந்த செல்ஸோட அமைப்பு, சிமெட்ரி, சீலம், பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன பண்றாங்க, இந்த அனிமல்ஸை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அனிமாலியா ஆர் மல்டி செல்லுலார். இந்த அனிமாலியா இந்த விலங்குலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸுமே மல்டி செல்லுலார் வகையினர் தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னாக்க all of them do not exhibit the same patterns of organization of cells. எல்லாமே ஒரே மாதிரியான செல் அமைப்புல காணப்படல. ஒவ்வொரு ஆர்கனிசமும் ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்கு. சில ஆர்கனிசம் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்கும், சில ஆர்கனிசம் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்கும், சில ஆர்கனிசம் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்கும், ஒரு சில ஆர்கனிசம் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இருக்கும். சோ நம்ம இத பொறுத்து தான் எல்லாத்துலயும் வந்து செல்ஸோட அமைப்பு, டிஷ்யூஸோட அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்காது. அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க இந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வகைப்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்களின் அடிப்படையில எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு என்ன ஃபைலம் எக்ஸாம்பிள் என்ன தொகுதின்னு பாத்தீங்கன்னாக்க போரிஃபெரா, துளையுடலிகள் அது புளையுடலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய அனிமல் யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பாஞ்சஸ், கடற்பஞ்சு, அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்சஸ் the cells are arranged as loose cell aggregates. இதுல இருக்க அந்த ஸ்பாஞ்சஸ்ல பார்த்தோம்னா இது வெறுமனே எல்லா செல்களால் ஆன ஆர்கனிசம் தான். அதுல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து லூஸ்ல என்ன ஆயிருக்கும்னாக்க அக்ரிகேட் ஆயிருக்கும். ஒவ்வொரு செல்ஸுமே வந்து லூஸ்ல தான் அக்ரிகேட் ஆயிருக்கும், நிறைய குஞ்சு இருக்கும். அது எக்ஸிபிட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த ஃபுல் ஆர்கனிசமே எதனால ஆனதுன்னா செல்ஸால் ஆனதுதான். இங்க பார்த்தீங்கன்னாக்க some division of labor occur among the cells. ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இப்போ நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்ப நம்ம பாடியில பாருங்க எக்ஸ்கிரீஷனை கழிவு நீக்கத்தை யார் செய்றாங்க, கிட்னி செய்யுது.
ஓகேவா? அதே மாதிரி ரீப்ரொடக்ஷனை ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் செய்யும், சர்க்குலேஷனை சர்க்குலேட்டரி சிஸ்டம் செய்யும். நம்மளோட பாடியிலலாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு உறுப்பு மண்டலம் செய்யும். ஆனா இங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு எக்ஸ்கிரீஷனா ஒரு செல் செய்யும், ரீப்ரொடக்ஷனா ஒரு செல் செய்யும், நியூட்ரிஷனா ஒரு செல் எடுத்துப்பாங்க, டைஜஷனா ஒரு செல். அப்போ இங்க ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு செல்கள் பங்கிட்டு கொள்ளும். ஓகேவா? அதுதான் சொல்றாங்க சம் டிவிஷன் ஆஃப் லேபர் அக்கர் அமாங் த செல்ஸ். ஒவ்வொரு செல்கள் வேலையையும் ஒவ்வொரு செல்கள் பங்கிட்டு கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயோனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ், அது பார்த்தீங்கன்னாக்க அங்கே என்ன பண்ணும், ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அடுத்து டைஜஷன் ஃபுட்டை ஃபில்டர் பண்ணி பிடிச்சி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் போரிஃபெரா ஃபைலத்தை தனியாக நம்ம படிக்கும்பொழுது அங்கே நிறைய செல்ஸ் வரும். அந்த செல்ஸோட ஒர்க்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு செல்லையும் வேலையையும் ஒவ்வொரு செல்கள் செய்யும். அதனால தான் இதை செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன கொடுக்குறாங்க, சீலண்ட்ரேட்ஸ், புளியுடலிகள். ஓகேவா? புளியுடலிகள் கொடுக்குறாங்க. The arrangement of cells is more complex. இதுல செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப சிக்கலான அமைப்பா இருக்கக்கூடியது. Here cells performing the same function are arranged into tissues. ஒரே வேலையை செய்யக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஒண்ணா அக்ரிகேட் ஆகி டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும். இங்க பாருங்க, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு செல்ஸ் செய்யும். இங்க டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல இப்ப எக்ஸ்கிரீஷனை ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் செய்துன்னா அந்த செல் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த டிஷ்யூ தான் என்ன வேலையை செய்ய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷனை செய்ய போகுது. அதே மாதிரி இங்க ரீப்ரொடக்ஷனாக்க அந்த டிஷ்யூ தான் அதை செய்யும். அதே மாதிரி டைஜஷன்னாக்க ஒரு டிஷ்யூ தான் இங்க டைஜஷனை செய்ய போகுது. அப்ப இங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் யாரு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூ தான். ஒரே ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஒண்ணா அப்ளிகேட் ஆகி கூட்டமா புரிஞ்சு என்ன பண்ணா டிஷ்யூவா ஃபார்ம் பண்ணும். அந்த டிஷ்யூ தான் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ஒவ்வொன்றையும் செய்யும். ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம செல்லுலார் லெவல் ஆஃப் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து சீலண்ட்ரேட்ஸ், புளியுடலிகள். என்ன லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ஃபைலம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்தது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா? உறுப்பாலான அமைப்பு. இதுல பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் எதை கொடுத்துறாங்க, பிளாட்டிகல் நியூக்ளியஸ், தட்டை புழுக்கள் அதை கொடுத்துருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். And other higher phyla where tissues are grouped together to form organs. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னாக்கா என்னது, ஒரே வேலையை செய்யக்கூடிய திசுக்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணியிருக்கோம், உறுப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்கன் தான், அந்த உறுப்பு தான் இங்க ஒவ்வொரு வேலையும் செய்யும். எக்ஸ்கிரீஷனா ஃப்ளேம் செல்ஸ். ஓகேவா? ஃப்ளேம் செல்ஸ் செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா டைஜஷன் ஒரு ஆர்கன் செய்யும். அது அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ஒரு ஆர்கன் இங்க செய்யும். அப்ப இங்க ஒவ்வொரு வேலையையும் பிளாட்டிகல் நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும், தட்டைப்புழுக்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் உறுப்புகள் தான் செய்யும். அப்ப அந்த உறுப்புகள் எப்படி உருவாகுது, ஒரே ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த உறுப்பை உருவாக்கும். அந்த உறுப்புகள் தான் ஒவ்வொரு வேலையையும் இங்க செய்யும். Each is specialized for a particular functions. இங்க ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு பர்டிகுலர் வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுதான் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் பிளாட்டிகல் நியூக்ளியஸ், தட்டை புழுக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். உறுப்பு மண்டலத்தால் ஆன உயிர்கள். யாரு பாருங்க, in animals like annelids to chordate வரைக்கும், annelida, arthropoda, mollusca, echerodermata, hemichordata and chordates. இது வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உறுப்பு மண்டலத்தால் ஆன உயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப இங்க என்ன சொல்ற, organs have associated to form a functional systems. ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்குகிறது. ஓகேவா? இனப்பெருக்க மண்டலம், ஓகேவா, சுவாச மண்டலம், இரத்த சுற்றோட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். அப்ப என்ன சொல்றோம், இதெல்லாம் உறுப்பு மண்டலத்தால் ஆன உயிர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு சிஸ்டம் பிரிச்சுட்டு ஒவ்வொரு சிஸ்டம் செய்யுது. அதனால இதெல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா எதுல இருக்கு இந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், எந்த ஃபைலத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா annelid to chordata வரைக்கும், வளைவரிசை புழுக்கள்ல இருந்து முதுகு நாடிகள் வரைக்கும் இதுதான் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். each system concerned with a specific physiological functions. ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு உறுப்பு மண்டலமும் ஒரு பர்டிகுலர் physiological functions ஒவ்வொருத்தவங்களே செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க.
This pattern is called as organ system level of organization. உறுப்பு மண்டலத்தால் ஆன உயிரிகள் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்திருக்கோம்? நம்ம பார்த்து பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எதை பொறுத்து கிளாசிஃபை பண்றாங்க. இதுல லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் படிச்சிருக்கோம். செல்லுலார் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் போரிஃபெரா ஃபைலம், அனிமல் வந்து ஸ்பாஞ்சஸ். அடுத்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் சீலண்ட்ரேட்ஸ். Organ level of organization के example platyhelminthes, organ system level of organization के example பாத்தீங்கன்னாக்க annelids to organs. Okay, system level of organization ல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு system levels of organization ஒவ்வொரு organs லையும் ஒவ்வொரு மாதிரி exhibit ஆயிருக்கும். ஓகேங்களா? For example பாருங்க, the digestive system in platyhelminthes has only a single opening to the outside of the body that serves as both mouth and anus called the incomplete digestive system. அப்ப பாருங்க, இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா பிளாட்டிஹெல்மின்தஸ் தட்டை புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னாக்க அவுட் சைட் ஆஃப் த பாடியில ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு ஓப்பனிங்கே மவுத்தாகவும் ஆக்ட் பண்ணுது, ஆனஸாகவும் ஆக்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ நம்மளோட எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டோபோர் இருக்கும். கேஸ்ட்ரா ஸ்டேஜ்ல அதுல இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேரு பிளாஸ்டோபோர்னு பேர். அந்த பிளாஸ்டோபோர் இன் ஃபியூச்சர்ல என்னவா மாறும்னா சில ஆர்கானிசத்துல ஆனஸா மாறும், சில ஆர்கானிசத்துல மவுத்தா மாடிஃபை ஆகும். ஓகேவா? இதுல மவுத்தா மாறினாக்கா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா புரோட்டோஸ்டோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனஸா மாறினா டியூட்ரோஸ்டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா பிளாட்டிஹெல்மின்தஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டோபோர் என்னவா மாடிஃபை ஆயிருக்குனாக்கா ஒன்லி ஒரே ஒரு ஓப்பனிங்கா தான் மாடிஃபை ஆயிருக்கு. அந்த ஒரு ஓப்பனிங்கே மவுத்தாகவும் ஆக்ட் பண்ணுது, ஆனஸாவும் ஆக்ட் பண்ணுது. அதனால தான் அது என்னன்னு சொல்றோம், இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். வெரி இம்பார்ட்டன்ட் இன் क्वेश्चन. ஓகேவா? இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எந்த ஃபைலத்துல இருக்கு, அது எந்த ஆர்கனிசத்துக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிளாட்டிஹெல்மின்தஸ் தட்டை புழுக்கள் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது, எந்த ஆர்கனிசத்துல ரெண்டு ஓப்பன் அவுட் சைட் ஆஃப் த பாடில ரெண்டு ஓப்பனிங்கும் இருக்கும், மவுத் அண்ட் ஆனஸ் ரெண்டு ஓப்பனிங் இருந்தா அந்த ஆர்கனிசத்தை என்னன்னு சொல்லுவோம்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த பிளாஸ்டோபோர் ஒண்ணு இங்க வந்து மவுத்தா மாறி இருக்கலாம், அது ஆனஸா மாறி இருக்கலாம், இன்னொரு ஓப்பனிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? சோ ரெண்டு ஓப்பனிங்கும் இருக்கணும். மவுத்தும் ஆனஸும் தனித்தனியா செப்பரேட்டா இருந்தா அந்த ஆர்கனிசத்துக்கு பேரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சிச்சு. அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா two types ஆ கிளாசிஃபை பண்ணுவோம். One is called open type of circulatory system and second one is called closed type of circulatory system. திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலங்களை கொண்டது, மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னாக்க என்ன சொல்லுவோம், திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம். இங்க என்னது, the blood is pumped out of the heart and the cells and the tissues or directly pumped in and out. அதாவது ஹார்ட்ல இருக்கக்கூடிய blood ஆனது என்னது டைரக்டா செல்ஸுக்கும் டிஷ்யூஸுக்கும் போயிடுது. எந்த ஒரு வெசல்ஸ் வழியாகவும் போகாம, ஆர்டரி வழியாவோ வெயின்ஸ் அது வழியா போகாம டைரக்டா ஹார்ட்ல இருந்து டைரக்டா செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ம போர் வச்சிருக்கோம், போர்ல இருந்து தண்ணி விடுறோம் ஓப்பனா, அதாவது வாய்க்கால்ல தண்ணி ஓடுது, மேலே எங்க க்ளோஸ் பண்ணல, வாய்க்கால்ல தண்ணி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். பைப்பு போட்டு கொண்டுட்டு போறோமா, நம்ம பைப்பு போட்டு கொண்டுட்டு போனோம்னா அதுக்கு பேரு க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். புரியுதுங்களா? இதான் டிஃபரன்ஷியேஷன். பிளட் வித்தின் டியூப், டியூபுக்குள்ள பிளட் போனுச்சுனாக்கா க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிளட் அவுட் ஆஃப் த டியூப், டியூப் எதுவுமே இல்லாம ஓப்பன் டைரக்டா எங்க ஹார்ட்ல இருந்து டைரக்டா செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம், க்ளோஸ்டு டைப் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சைனஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்கா, அங்கங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சைனஸஸ் குட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அங்கங்க பிளட் ஆனது தேங்கி கிடக்கும். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சைனஸஸ் குட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கங்க பிளட் தேங்கி கிடந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தேங்கி டைரக்டா எங்க போய் சேரும், அந்த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை போய் சேரும். இந்த சைனஸஸ் வழியா பிளட் ஆனது என்ன ஆகும், டைரக்டா வந்து செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை சென்றடையும். ஆர்டரி வழியாவோ வெயின்ஸ் வழியாவோ போகாது. இந்த மாதிரி போனுச்சுனாங்க சைனஸஸ் வழியா பிளட் ஆனது டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் சென்றடைஞ்சுன்னா அதுக்கு பேரு ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுக்கு பேரு சைனஸஸ் குட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன குளம் மாதிரி இருக்கிறது பேர் குட்டைன்னு சொல்லுவோம். அங்கங்க பிளட் தேங்கி கிடந்து அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். Closed type of circulatory system. The blood is circulated through a series of vessels of varying diameters.
வேரிங் டயமீட்டர்ஸ்ல ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இது வழியா தான் ஹார்ட்ல இருந்து பிளட் ஆனது பம்ப் ஆகி ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், கேபிலரிஸ் வழியா திசுவையோ செல்ஸையோ சென்றடைஞ்சுனா அதுக்கு பேரு க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனா இருக்கக்கூடிய வாய்க்கால்ல தண்ணி போனுச்சுன்னா அதுக்கு பேர் ஓப்பன் டைப். க்ளோஸ் பண்ணிருக்கக்கூடிய டியூப் வழியாக பைப் வழியா தண்ணி போனுச்சுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு டைப். அதை எக்ஸாம்பிள் வச்சுட்டு நீ படிச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிமெட்ரி. சிமெட்ரியை வச்சு எப்படி ஆர்கனிசத்தை வகைப்படுத்துறாங்க? சமச்சீர் அப்படின்னு பேர் சிமெட்ரினாக்க. ஒரு இதை வந்து சிமெட்ரி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப்ஸ். asymmetrical organism, radial symmetry and bilateral symmetry. asymmetryனா சமச்சீரற்றவை. ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த ஆர்கானிசத்தை நீ என்ன பண்ணுங்க, இரு சமமாகவும் பிரிக்க முடியாது, ஆரவாக்கிலையும் நீ பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் இருக்குனாக்க எந்த ஒரு சம பிரிவுகளாலுமே பிரிக்க முடியல அப்படின்னாக்க அந்த ஆர்கானிசத்தை என்ன சொல்றோம்னாக்க asymmetrical organism அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க ஸ்பாஞ்சஸ், ஓகேவா? அதாவது கோரிஃபெரா ஃபைலம், அதுல இருக்கக்கூடிய கடல் பஞ்சு தான் asymmetrical organismத்துக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது ரேடியல் சிமெட்ரி. ஆர சமச்சீர் கொண்டவை. ஒரு ஆர்கானிசத்தை நீ எந்த சைடால பிரிச்சனாலும் இது ஆற வாக்குல பிரிக்கும் பொழுது இது சம பிளவுகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்ன சொல்றோம்னாக்க ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். ஆர சமச்சீர் கொண்டவைக்கு எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்ஸ், டீனோஃபோர்ஸ் அண்ட் எக்கனோடர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்கனோடர்ம்ஸ்ல ஸ்டார் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து 5 ஆர்ம்ஸ் இருக்கா, 5 ஆர்ம்ஸ் இருக்கும்போது இப்படி பிரிச்சாலும் பிரிக்கலாம், இப்படி பிரிச்சாலும் பிரிக்கலாம், ஓகேவா? அப்ப இப்படி பிரிச்சாலும் பிரிக்கலாம். அப்ப நீ ஒரு ஆர்கானிசத்துல ஆற வாக்குல நீ எப்படி பிரிச்சாலும் இரு சம பிளவாக ஒரு ஆர்கானிசத்தை பிரிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆர சமச்சீர் கொண்டவை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்ஸ், டீனோஃபோர்ஸ், எக்கனோடர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா? இதுல இந்த டீனோஃபோர் பார்த்தீங்களா, அக்யூரேட்டா படிச்சோம்னாக்கா அது பைரேடியல், இரு பக்க ஆர சமச்சீர் கொண்ட உயிரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த டீனோஃபோர்ஸை. ஆனா உங்களுக்கு என்சிஆர்ல இங்க கொடுத்துருக்கிறது ரேடியல் சிமெட்ரியில கொடுத்துருக்காங்க. ஸோ நீ அதிலே படிச்சுக்கோ. பட் இதை தெரிஞ்சுக்கணும், பைரேடியல் சிமெட்ரி, இரு பக்க ஆர சமச்சீர் கொண்டவை தான் டீனோஃபோர்ஸ். அதே மாதிரி எக்கனோடர்ம்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எக்கனோடர்ம்ஸோட லார்வா, ஸ்டார்ஃபிஷோட லார்வா வந்து பாத்தீங்கன்னாக்க பைபினேரியா லார்வா. இது பாத்தீங்கன்னாக்க பைலேட்ரல் சிமெட்ரி, இரு பக்க சமச்சீர் கொண்டவை. அடல்ட் எக்கனோடர்ம்ஸ் ஸ்டார்ஃபிஷ் பாத்தீங்கன்னாக்க ஆர சமச்சீர் கொண்டவை, ரேடியல் சிமெட்ரி. அதுவும் ஒரு பெக்குலியர் கேரக்டர், அதையும் தெரிஞ்சுக்கணும். லார்வா வந்து பைலேட்ரல் சிமெட்ரி, ஓகேவா? அடல்ட் வந்து ரேடியல் சிமெட்ரி, ஆர சமச்சீர் கொண்டவை, அதையும் டிஃபரெண்டா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பைலேட்ரல் சிமெட்ரி, இரு பக்க சமச்சீர் கொண்டவை. இப்போ நம்ம இருக்கிறோம்னா நம்மள நேரா இரு சமமா பிரிச்சோம்னா இந்த சைடு ஒரு கை இருக்குன்னா அந்த சைடு ஒரு கை, இந்த சைடு ஒரு கால் இருக்குன்னா அப்போ நீ இரு சமமா ஒரு ஆர்கானிசத்தை பிரிக்கலாம் அப்படின்னாக்கா அதுதான் பைலேட்ரல் சிமெட்ரி, இரு பக்க சமச்சீர் கொண்ட உயிரிகள். எக்ஸாம்பிள் பாருங்க, அனலிக்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ் எக்ஸெட்ரா. இன்னும் ஒரு வேற சில நம்ம எல்லாமே எதுலாம் வந்துருவோம், நம்ம பைலேட்ரல் சிமெட்ரியில தான் வந்துருவோம், ஓகேவா? இதெல்லாம் இரு பக்க சமச்சீர் கொண்ட உயிரிகள். இதுதான் சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும். சமச்சீரை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஃபைலத்தையும் எதுல பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ், 2 அடுக்கு கொண்ட உயிர்கள் மற்றும் 3 அடுக்கு கொண்ட உயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து இப்போ நம்ம கரு எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல உருவாகும் அப்படிங்கும்போது எம்பிரியானிக் லேயர் 3 லேயர் சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் சைகோட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் பிளாஸ்டுலேஷன், கேஸ்டுலேஷன் வரும்போது 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். எக்டோடம், மீசோடம் அண்ட் எண்டோடம், புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 லேயர்ஸ் உருவாகும். இதுல சில ஆர்கானிசத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 2 மட்டுமே இருக்கும். ஏன்னா எக்டோடம் அவுட்டர் லேயர், எக்டோடம் புற அடுக்கு இருக்கும், இன்னர் லேயர் வந்து எண்டோடம் அக அடுக்கு இருக்கும், நடு அடுக்கு இருக்காது, மீசோடம் லேயர்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக அங்க என்ன இருக்குன்னா மீசோகிலியல் செல்ஸ் இருக்கும், ஓகேவா? செல்ஸ் தான் இருக்குமே தவிர அங்க லேயர்ஸ் இருக்காது. அந்த மாதிரி சில ஆர்கானிசத்துல பாத்தீங்கன்னாக்கா 2 லேயர் மட்டுமே, எக்டோடம் அண்ட் எண்டோடம் 2 லேயர்ஸ் மட்டுமே இருக்குது. அங்க நடடுக்கு பதிலாக மீசோகிலியல் செல்ஸ் மட்டும் இருக்குனாக்க அதை என்னன்னு சொல்லுவோம்னாக்க ஈரடுக்கு கொண்ட உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்பிரியானிக் லேயர்ல எக்ஸ்டர்னல் எக்டோடம் அண்ட் இன்டர்னல் எண்டோடம் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ், ஈரடுக்கு கொண்ட உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர் மீசோகிலியா, அதாவது 3rd லேயர் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆயிருக்காது, அங்க என்னதான் இருக்குன்னா மீசோகிலியல் செல்ஸ் தான் இருக்கும், லேயர் இருக்காது. ஸோ இந்த ஈரடுக்கு கொண்ட உயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீலன்ட்ரேட்டா, குழியுடலிகள், இதுல 2 லேயர் மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்துல ஒரு ஆர்கானிசத்துக்கு அவுட்டர் லேயர் எக்டோடம், மிடில் லேயர் மீசோடம், அடுத்தது இன்னர் லேயர் எண்டோடம், புற அடுக்கு, நடு அடுக்கு, அக அடுக்கு 3 லேயருமே இருக்கு அப்படின்னாக்க அதை என்னன்னு சொல்லுவோம்னாக்க ட்ரிப்ளோபிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ், மூன்றடுக்கு கொண்ட உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்டிஹெல்மின்தஸ் டு கார்டேட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றடுக்கு கொண்ட உயிரிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அடுத்தது என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சீலம், அதாவது உடற்குழி. ஓகேவா? உடற்குழினா என்ன? பாடி வால் அண்ட் கட் வால். ஓகேவா? இது பாடி வால்னு வச்சுக்கோங்க. சரியா? இது உள்ள இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன், கட் வால். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேவிட்டி இருக்கு பாத்தீங்களா, இததான் என்னன்னு சொல்றோம் நம்ம உடற்குழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாடி வாலுக்கும் கட் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேவிட்டி, இந்த பல்லத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் உடற்குழி, சீலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடி கேவிட்டி லைன் பை மீசோடோம் இஸ் கால்டு சீலம். மீசோடம் லேயர், எக்டோடம் எண்டோடம் அண்ட் மீசோடம் படிச்சோம் பார்த்தீங்களா, நடு அடுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நடு அடுக்குல இந்த மீசோடம் லேயர்ல இருந்து இந்த கேவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு சீலம், உடற்குழி அப்படின்னு சொல்றோம். அனிமல்ஸ் பொசஸிங் சீலம் ஆர் கால்டு சீலோமேட்ஸ். எந்த அனிமல்ஸ்லாம் சீலம், இந்த உடற்குழி இருக்கோ அந்த அனிமல்ஸை நம்ம என்ன சொல்றோம்னாக்க சீலோமேட்ஸ், உடற்குழி உடைய விலங்குகள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனலிட்ஸ், வளைதசையுடலிகள், மொலஸ்க், மெல்லுடலிகள், ஆர்த்ரோபோட்ஸ், கணுக்காலிகள், எக்கனோடர்ம்ஸ், இங்க முத்தோலிகள், ஹெமிகார்டேட்ஸ், அரைநாணிகள், கார்டேட்ஸ், முதுகு நாணிகள். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்க ட்ரூ சீலோமேட்ஸ், உண்மையான உடற்குழி உடைய விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? அடுத்தது பார்க்க போறது சூடோ சீலோமேட்ஸ், போலியான உடற்குழி கொண்ட விலங்குகள். Some animals the body cavity is not lined by mesoderm. Instead the mesoderm is present as scattered pouches in between the ectoderm and endoderm. சில அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க உடற்குழி, அதாவது மீசோடம் லேயர், இங்க மீசோடம் லேயர்ல இருந்தாலே உடற்குழி உருவாயிருந்துச்சு. மீசோடம் லேயர் என்ன இருக்காதுனாக்க கேவிட்டி ஃபார்ம் ஆயிருக்காது. அதுக்கு பதிலா அந்த மீசோடம் லேயர் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னாக்க எக்டோடம் அண்ட் எண்டோடம் இது ரெண்டுக்கு இடையில பவுச்சஸ், ஒரு பை மாதிரி ஃபுல்லா எங்க ஸ்கேட்டர்ட் ஆகி இருக்கும். டயக்ராம் உங்களுக்குள்ள இருக்கு பாத்துக்க. எக்டோடம் லேயர், இது எக்டோடம் லேயர், இது எண்டோடம் லேயர். இது ரெண்டுக்கும் இடையில இது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மீசோடம் லேயர் அங்கங்க பவுச்சஸ், பை மாதிரி அங்கங்க ஸ்கேட்டர்ட் ஆகி பரவி காணப்படும். அதுக்கு அப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், கேவிட்டி உடற்குழி மாதிரி இருக்கும். பட் அது உண்மையான உடற்குழி கிடையாது. ஓகேவா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சூடோ சீலோமேட்ஸ், போலியான உடற்குழி கொண்ட உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். such a body cavity called சூடோசீலம். இதுக்கு பேரு சூடோசீலம், போலி உடற்குழி அப்படின்னு பேரு. அந்த போலி உடற்குழி கொண்ட விலங்குகளுக்கு பேரு சூடோசீலோமேட்ஸ், போலி உடற்குழி கொண்ட விலங்குகள் அப்படின்னு பேரு. எடுத்துக்காட்டு வந்து அஸ்கல்மிந்தஸ். ஓகேவா? அஸ்கல்மிந்தஸ் அது நெமடோட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? உருளை புழுக்கள் பாத்தீங்களா, அதுதான் வந்து போலியான உடற்குழிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது ஏசிலோமேட்ஸ், உடற்குழி அற்றவை. The body cavity is absent or called acilomates. எந்த ஆர்கானிசத்துலலாம் உடற்குழி இல்லையோ, எக்டோடம் அண்ட் எண்டோடம் இது ரெண்டுக்கு நடுவுல மீசோடம்ல இருந்து கேவிட்டிஸ் ஃபார்ம் ஆகாம இருக்குதோ அந்த அதுக்கு பேர் என்னது ஏசிலோமேட்ஸ், உடற்குழி அற்ற விலங்குகள் அப்படின்னு பேரு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ், தட்டை புழுக்கள். ஓகேவா? சீலம் ஓவரா பாடி வாலுக்கும் கட் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிக்கு பேரு சீலம் அப்படின்னு பேரு. ட்ரூ சீலம், சூடோசீலம் அண்ட் ஏசீலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து செக்மெண்டேஷன், கண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். In some animals the body is externally and internally divided into segments with a serial repetition of at least some organs. சில அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க உடற்கண்டங்கள் செக்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்டர்னல்ல எந்த இடத்துல ஒரு செக்மெண்ட் ஒரு லைன் இருக்கோ இன்டர்னல் சைடும் அதுக்கு நேரா அப்படியே அந்த லைன் இருக்கணும். ஓகேவா? எக்ஸ்டர்னல்ல ஒரு லைன் இருக்குன்னா செக்மெண்ட் இருக்குனாக்கா உள்புறம் இன்டர்னல் சைட்லயும் அதுக்கு நேரா செக்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எக்ஸ்டர்னல் லேயருக்கு நேரா இன்டர்னல்லையும் அந்த செக்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ட்ரூ செக்மெண்ட்ஸ், உண்மையான உடற்கண்டங்கள் கொண்ட உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். சில ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்டர்னல் லேயர்ல ஒரு செக்மெண்ட் இங்க இருக்குன்னா இன்டர்னல் லேயர்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்ப இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் சூடோ செக்மெண்டேஷன், போலியான உடற்குழி கொண்டவை அல்லது உடற்குழி போலியான உடற்கண்டங்கள் கொண்டவை அல்லது உடற்கண்டங்கள் அற்றவை அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நம்ம இங்க படிக்கிறது ட்ரூ செக்மெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எர்த்தோமை பொறுத்த வரைக்கும் ரிங்கா இருக்குமா, அதுக்கு செக்மெண்ட்ஸ் வந்து ரிங்கா இருக்குமா. அப்போ எர்த்தோமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வெளியில அவுட்டர் லேயர்ல எங்க செக்மெண்ட் இருக்கோ அதோட இன்டர்னல் லேயர்ல பாத்தீங்கன்னாக்கா அங்கேயும் அதுக்கு நேரம் அப்படியே செக்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்னாக்கா மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் வந்து மெட்டாமெரிக்
மெட்டாமெரிசம். ஓகேவா? மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் கொண்ட விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க எர்த்வொர்ம் தான். ஓகேவா? இதுக்கு பேரு மெட்டாமெரிசம். உண்மையான உடற்கண்டங்களுக்கு பேரு மெட்டாமெரிசம் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் நோட்டோகார்ட், முதுகு நான் அப்படின்னு பேரு. நோட்டோகார்ட்னா முதுகு நான் அப்படின்னு பேரு. எல்லா ஆர்கனிசத்துக்குமே பாத்தீங்கன்னாக்க எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல வந்து டார்சல் சைட்ல பாத்தீங்கன்னாக்க இந்த நோட்டோகார்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சில ஆர்கனிசத்துக்கு லைஃப் லாங் இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க யாருக்கு மேமல்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வெர்டபிரேட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க எல்லா வெர்டபிரேட்ஸுக்குமே எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல கரு வளர்ச்சி நிலையில இந்த நோட்டோகார்ட் ஃபார்ம் ஆகும். இன் ஃபியூச்சர்ல அது என்னவா டெவலப் ஆயிடும்னாக்க வெர்டபிரல் காலமா முதுகெலும்பா டெவலப் ஆயிடும். ஓகேவா? பாருங்க, நோட்டோகார்ட்ஸ் ஆர் மீசோடெர்மலி டிரைவ்டு. நோட்டோகார்ட் முதுகு நானானது நடு அடுக்குல இருந்து மீசோடம் லேயர்ல இருந்து உருவாக்கக்கூடியது. அனிமல்ஸ் வித் நோட்டோகார்ட் ஆர் கால்டு கார்டேட்ஸ். எந்த விலங்குகளுக்கெல்லாம் நோட்டோகார்ட் இருக்கோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்டேட்ஸ், முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க ஹெமிகார்டேட்ல இருந்து வெர்டபிரேட்ஸ் வரைக்கும் ஹெமிகார்டேட், செஃபாலோகார்டேட், யூரோகார்டேட் அண்ட் வெர்டபிரேட்ஸ். வெர்டபிரேட்ஸ்ல தான் யாரெல்லாம் வருவாங்க? ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். இது எல்லாமே வருவாங்க. இதுல வந்து ஹெமிகார்டேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உடம்போட நடுப்பகுதியில சின்னதா இருக்கும். அதனாலதான் அரை நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சின்ன நோட்டோகார்டா இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல டிஸ்இன்டகிரேட் ஆகி போயிடும். அடுத்தது யூரோகார்டேட்ஸ்னாக்க வால் நாணிகள்னு சொல்லுவோம். அசிடிகள். அது பார்க்கறதுக்கு இப்படி பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்குமா? இதுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். நோட்டோகார்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். லார்வல் ஸ்டேஜ்ல இருக்கும். அதே அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னாக்க டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். சோ அதனால இதை என்னன்னு சொல்லுவோம்? வால் நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பியாக்சஸ், அது செஃபாலோகார்டேட்டா, தலை நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பியாக்சஸ் இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? இதோட உடல் முழுவதும் என்ன இருக்கும்? நோட்டோகார்ட் இருக்கும். இதோட லைஃப் லாங் நோட்டோகார்ட். ரெண்டு क्वेश्चन இதுல. உடல் முழுவதும் நோட்டோகார்ட் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எது அப்படின்னாக்க ஆம்பியாக்சஸ், செஃபாலோகார்டேட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க லைஃப் லாங் நோட்டோகார்ட் இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எதுனாக்க அதுவும் ஆம்பியாக்சஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா வாழ்நாள் முழுவதுமே இது இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து லார்வல் ஸ்டேஜ்க்கு அப்புறம் டிஸ்இன்டகிரேட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷஸ்ல இருந்து மேமல்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல நோட்டோகார்ட் இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல அது டெவலப் ஆகி என்ன வெர்டபிரல் காலமா முதுகெலும்பா மாறிடும். ஓகேங்களா? அதுதான் நோட்டோகார்ட். இதுல வந்து அனிமல்ஸ் which do not form this structure are called non-cardates. எந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து நோட்டோகார்ட் டெவலப் ஆகலையோ டார்சல் சைட்ல அதை என்னன்னு சொல்றோம்னாக்கா நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கோரிஃபெரா டு எக்கனோடெர்ம்ஸ். இன்வெர்டபிரேட்டா ஃபுல்லா முதுகெலும்பு அற்றவைகள் ஃபுல்லுக்குமே இந்த ஃபைலம் எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கு? இந்த ஆர்கனிசத்துக்கு எல்லாமே நோட்டோகார்டே இருக்காது. லைஃப் லாங் வந்து அதுக்கு நோட்டோகார்டே இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்படியெல்லாம் வந்து நம்ம இந்த ஆர்கனிசத்தை வந்து என்ன பேட்டர்ன்லாம் வச்சு என்ன லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்லாம் வச்சு நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டேபிள போட்டு ஒவ்வொரு ஃபைலத்தை பத்தி நம்ம இண்டிவிஜுவலா படிக்க போறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இதை எல்லாருமே பார்த்து உங்க எல்லாருமே பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இதனால பலன் பெறுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.